ஜி ஸ்ருதி வச்சு அந்த ஸ்ருதியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு சா ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ருதி அந்த டோன்லேயே ட்ராவல் ஆகணும். அந்த டோனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ட்ராவல் ஆகணும். நீங்கள் அதை சாரின்னு ப்ரெஸ் பண்ண உங்கள் வாய்ஸ் பவுன்ஸ் ஆகி வரும். அண்ட் தென் கீழையும் அதே மாதிரி சானிதாப்பா. ஸோ சிங்கிங்கே வந்து இப்படி இருக்கணும். ஸோ ஒரு கர்வ் மாதிரி சொல்கிறேன். அந்த கர்வ்ஸ் தான் நிறைய ஃப்ரேசஸ் வரும்போது எல்லாமே கர்வ்ஸ் தான். நிறைய கர்வ் நம்மளால் உணர முடியும். அந்த கர்வ் பாடுறப்ப அந்த கர்வ் எல்லாமே வந்து அந்த ஒரு பாயிண்டில் தான் நம்ம வந்து உருவாக்க போகிறோம். எவ்வளோ ஹையில் போனாலுமே நம்ம ரேஞ்சுக்குரிய ஹையில் போனாலுமே அந்த பாயிண்ட்லேயே தான் பாடணும். அப்போ தான் இப்போ மைக்கை பிடிச்சி சிங்கர்ஸ்லாம் பாடும்போது பார்த்துருப்பீங்க, பாடும்போது அவங்க இங்கேயே தான் பாடுவாங்க. அவங்க அப்படியே அந்த லைனை விட்டு அந்த பாயிண்ட்டை விட்டு விலகவே மாட்டாங்க. அதுதான் அந்த ஸ்ருதி. ஸோ அது நமக்கு புரியணும்னா நிறைய பேசிக் எக்ஸசைஸ் நம்ம புரிஞ்சு பாடி பழகி கேட்டு பழகி நம்ம கொண்டு வரணும். இப்போ இந்த சா பேஸ் ஆரம்பிக்கும் போது அந்த சா பாடிட்டு அந்த சாக்கு அடுத்து நான் ரீ சொல்கிறேன்னு வாய்ஸை ஏற்றுறதோ குறைக்கிறதோ கூடாது. அந்த சாவையே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாடினீங்கன்னா ரீ ஆட்டோமேட்டிக்காக வரும். ரீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கா வரும். அப்படியே ஒரு ஸ்வரமாக போகலாம். சரி கா மா பா த நீ சா சா நீ த பா மா க ரி சா. ஸோ ஒரு ஸ்வரமாக ப்ரெஸ் பண்ணி முன்னாடி போகிறீங்க. பவுன்ஸ் ஆகி உங்கள் வாய்ஸ் போகும். நீங்கள் போக வேண்டாம், வாய்ஸ் போகும். சரிகமா பாடும்போது சரிகமா பத நீ சா சாவை ப்ரெஸ் பண்ணி பாடுங்க. உங்களோட சரிகமா பதனிசா கரெக்டாக போய் அந்தந்த இடத்துல ரீச் ஆகும். அதே மாதிரி சாவை ரீச் பண்ணோடனே அந்த சாவையும் ப்ரெஸ் பண்ணி பாடினீங்கன்னா அழகாக சானிதாப்பா வந்துடும். சா வெறுமனே சாவும் மட்டும் இல்லை, அது பேஸுங்கிறதுனால நான் அப்படி சொல்கிறேன். பேசிக் சா அந்த நம்மளோட ஆதார சர்ஜமங்கிறதுனால அப்படி சொல்கிறோம். எல்லா ஸ்வரத்துலேயும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்குது. அந்த ஸ்ருதியோட நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிங்கன்னா நீட்டாக அந்த ஃபுல்லாகவே நம்ம கரெக்டான ரேஞ்சில் நம்ம ட்ராவல் பண்ணி முடிச்சிடலாம்.